நீ அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் ரிமூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டே ஆர்டர் கொடுக்குறீங்க. ஒரு இடி எப்படிங்க செயல்படும்? அவன் 90% ஆதாரத்தோடு இன்னைக்கு ரெடியாக இருக்கிற போது நீ அவங்ககிட்ட உள்ள வரும்போதே எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடு அவ்வளோ கமிஷன் கொடுன்னு கேட்டால் எவன் வருவான் சொல்லுங்கள்? தமிழ்நாடு உள்ள இன்னைக்கு தொழிற்சாலைகள் வரத்துக்கு யோசிக்கிறான் இன்னைக்கு. ஏன்னாக்கா இங்கே எப்போ எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம். எந்த தொழிற்சாலையை நீ வளர விட்டுருக்கீங்க? ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லுது என்ன இப்படி பண்ணிட்டான்னு. இதை விட உனக்கு வாக்குமூலம் என்ன வேணும்? அதான் சார், இந்தியாவோட தங்க மங்கைன்னு சொல்ல போகிற ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு பிஜேபி நபர் மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா? ஸ்டெர்லைட் ஆலையை மூடு, அந்த ஆலையை மூடு, இந்த ஆலையை மூடுங்கிற என்னைக்காச்சும் நீ மது ஆலையை மூடுன்னு போராடிக்கிறியா? எவனா போராடி இருக்கானா? இந்த மே 17 இயக்கத்திலேருந்து எல்லாருமே நான் கேட்குறேன். 1124 வழக்கு இருக்குங்க சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற வழக்கு. அந்த வழக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம திமுக கொடுக்கக்கூடிய முக்கிய வழக்குகளுக்கு மட்டும் இவங்க உடனே தேதி கொடுத்து உடனே ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ உதவி மின் திட்டத்தில் இவங்க இருந்தாங்கன்னா தேர்தல் வாக்குறுதி இவங்க நிறைவேற்றிருக்கணும்ல. மாதந்தோறும் மின் கட்டணம் யார் சொன்னா? 4 வருஷம் ஆச்சா? ஏன் இவங்க பண்ணல? அதை தமிழ்நாட்டில் ரேஷன் கடை கம்மி, டாஸ்மாக் கடை ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கம்மி, டாஸ்மாக் ஜாஸ்தி. இதே மாதிரி தான் இந்த தமிழ்நாடு இருக்கு இன்னைக்கு. இந்தியாவை நம்ப மாட்டீங்க, சைனாவையும் பாகிஸ்தானை நம்பர் ஆளுங்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சொந்த நம்ம நாட்டோடைய ராணுவத்தை நம்ப மாட்டீங்க, பாகிஸ்தான் ராணுவம் வல்லரசுன்னுவீங்க, நம்மளோட ராணுவத்தோடைய குண்டெல்லாம் வந்துட்டு போலின்னுவீங்க, சைனாவோடது நல்லதுன்னுவீங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது காலம் உங்களோட அது ஊறி போச்சு உங்கள் பிளட்டில். எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சார்ந்த பையர் சதீஷ்குமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து டெல்லி போயிருந்தார் நித்தியாவுக்கு மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங்கில் வந்து 2 பேரும் பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் கலந்துக்கிட்டு தான் இங்கே பேச போல இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது பேசும் பொருளாக மாறுவதற்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 வருடமாகவே அவர் வந்துட்டு நம்ம போக சொல்லியிருக்கோம், ஆனால் அவர் போகலை. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருந்தார். அது 2022 ஆகட்டும், 2023, 2024 இந்த 3 வருட காலமாகவே ஏதாச்சும் ஒரு காரணம். அதாவது எங்களுக்கு துரோகம் இழைக்கிறாங்க, எங்கள் நேம் வரல, தமிழ்நாடு நேம் வரல, இல்லைனா நான் எனக்கு பதில் இன்னொருத்தர் அனுப்புகிறேன், இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த நிதி ஆயோக் கொடுத்த புறக்கணித்தாங்க. ஏன்னா நிதி ஆயோக் கொடுத்த புறக்கணிச்சால்தான் அவங்க நிதி கொடுக்கலன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அதை வந்து பிஜேபி மேலே ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும், மத்திய அரசு மேலே ஒரு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறதுக்காக அவர் போகலை. பட் இந்த தடவை ஏன் போனார்னா சில அதாவது அந்த அரசியல் காரணங்கள் நிறையா இருக்கலாம். அதாவது அவர் சொல்கிற காரணம் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு நிதி தேவை, இந்தியா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும், அதனால் வந்து எல்லா முதலமைச்சர்கிட்டையும் பிரதமர் பேசணும்னு சொன்னார், அதுக்காக போகணுன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு? இல்லை, நீ ஈடிக்கு பயந்து போனீங்க, எல்லாருமே நீங்கள் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் போகாதவர் இப்போ மட்டும் போகிறாருனாக்கா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் கடந்த 10 நாட்களாக ஈடி எந்த அளவுக்குலாம் வந்துட்டு எத்தனை துறைகளில் அவங்களோட உறவினர்கள் ஆகாஷ் பாஸ்கராக இருக்கட்டும், ரித்தீஷாக இருக்கட்டும், எல்லார் வீட்லையுமே ரைடு, டாஸ்மாக் ரைடு, இப்படி தொடர்ந்து ரைடு தமிழ்நாடு பூராவே பார்த்தீங்கன்னாக்கா ரைடோடைய மேகம் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இதை மறைக்கிறதுக்காக போனாராங்கிறது சாமானிய மக்களுக்கு கூட அந்த ஒரு வரும். இந்த கொஸ்டின் வந்து ஏடிஎம்கேக்காரங்க வைக்கலாம், பாஜகக்காரங்க வைக்கலாமா? ஏன்னா ஸ்டாலின் போய் என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காப்பாற்றி விட்டுற மாதிரி ஒரு நிலைமையில தான். அப்படின்னா இந்த விமர்சனம் வந்து உங்களை நோக்கி தானே வருது? இல்லை, எங்களை நோக்கி எப்படி வரும்? அப்போ இபி சொல்கிறது என்னது? நம்ம வந்து இடி வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் யார்கிட்ட சொல்ல போகிறாரு? இடி யார் கண்ட்ரோல், யாருடைய கண்ட்ரோலே கிடையாது. யார் கண்ட்ரோல் சார்? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் விங்காக இருக்கும்போது நீங்கள் தான் டெசிஷன் எடுக்க போகிறீங்க, கடைசி டெசிஷன். அப்படின்னும் போது அவங்ககிட்ட போய் பேசுறது வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கும் பிஜேபிக்கு தான் ஏதோ பிரச்சனை தானே காட்டுது. இல்லை, அது எப்படி இப்போ பிஜேபி, அதாவது இத்தனை வருஷம் போகாது இப்போ ஏன் போகிறாரு? அங்கே மோடி வந்து நேர்மையானவருங்க, நீ ஊழல் செஞ்சவங்களை விட மாட்டார், சரிங்களா? இவர் போயிட்டு ஒருவேளை கேட்கறதுக்காக கூட போயிருந்தா கூட மோடி ஒத்துக்க மாட்டார், புரியுதுங்களா? நீ தப்பு செஞ்சால் நீ தண்டனை தான் அனுபவிக்கணும், நீ தப்பு செஞ்சால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், புரியுதுங்களா? நீ ஊழல் பண்ணியிருந்தால் சிறைக்கு போய் தான் ஆகணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால தான் இந்த 11 வருட காலமாக பிரதமர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய 32 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, 32 மினிஸ்டர்ஸ் மேலேயும் ஏதாச்சும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? கிடையாது. சிஏஜி சொன்னாங்க சார். சிஏஜி வந்து அது அவங்க வந்து ஊழல்னு சொல்லலைங்க. சிஏஜிங்கிறது வேறு, முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சிஏஜின்னா என்ன? தணிக்கை குழு. அவனா சொல்கிறான் இப்போ இவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியது இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ தான். அது ஊழல் கிடையாது. அப்போது 2G வந்து ஊழல் யார் சொன்னது? ஆமாம், 2G ஊழல் தான். 2G ஊழல் யார்? சிஏஜி அறிக்கை படி தான் வந்து. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்ன? 2G வந்து ஊழல் நடக்கிறதா சொல்லி கேஸ் போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லலை, உங்களுக்கு வந்து சிபிஐ சிறப்பு கோர்ட்டு தான் சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலை. அவங்க ரிலீஸ் பண்ணது யாரு?
சிபிஐ சிறப்பு கோர்ட் தான். அதான் சார் இப்போ வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸ்ல வந்து இப்போ என்ன அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கோ அதுதானே அதோட ஆமா, டிசிஷன். அப்போ ஆமா. இப்போ 2G ல என்ன ஊழல் இருக்கு? இல்லை 2G இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. இப்பயும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது 2G. அதான் 10-11 வருஷமா வந்து ஆட்சிக்கே முடிய போதும் இன்னும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. யாருக்கு? ஆர் ராசாவுக்கும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தான் கேட்கணும். அதை நீங்கள் வந்து மத்திய அமைச்சரை கேட்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டை தான் சார் கேட்கணும். ஆதாரத்தை கொடுத்து கேஸ் நடத்துறது யாரு? இது நான் கேட்குறேன். இப்போ அதுக்கு உங்களை அப்படி திரும்பி கேட்குறேன் கேளுங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு திமுக கொடுக்குற கேஸை உடனே ஆக்ஷன் எடுக்குது, உடனே தேதி கொடுத்து உடனே விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த 2G வழக்கை ஏன் இத்தனை நாட்கள் தள்ளி போட்டுருக்காங்க? சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுங்க. சிறப்பு நீதிமன்றத்தில் சைனி என்ன சொன்னாரு? எனக்கு ஆதாரத்தை யாரும் எதுவும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஆதாரத்தை கொடுத்துருக்கலாம்ல. ஆதாரத்தை கொடுக்குறது ரெடியா இருக்காங்கல்ல. இப்போ அவர் கொடுக்கப்பட்ட ஆதாரம் பத்தல. ஷியான் ஹுசைனி சொன்னது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரம் பத்தலன்னு சொன்னார், அதனால நான் உங்களை விடுவிக்கிறேன்னு சொன்னார். சரிங்களா? இதான் நடந்தது. அப்போ ஆதாரத்தை மறுபடியும் திரட்டி திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கீழ் கோர்ட்லாம் விடுவிச்சிருக்கு எல்லா அமைச்சர்களையுமே. ஆனால் சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து தானாக முன் வந்து அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ரீகேஸ் போடலையா? அந்த மாதிரி தான் இதுவும். காமன்வெல்த் கேம் எடுத்துக்கலாம். அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சுன்னு நீங்கள் பேசுனீங்கல்ல, அவங்களுக்கான தண்டனை ஏன் வாங்கி கொடுக்கல, ஏன் வந்து ஆதாரத்தை கொடுக்கல? இல்லை என்ன சொன்னாங்க? இங்கே வந்து எங்களுக்கு எந்த காமன்வெல்த் ஊழல் எப்போ நடந்தது? யாரோட ஆட்சியில் நடந்தது? காங்கிரஸ் பீரியட் நடந்தது. காங்கிரஸ் பீரியட் நடந்தது. யார் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்? ஏடிஎம்கே பீரியட்ல போட்ட கேஸை கூட டிஎம்கே நடத்துறாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் பீரியட்ல போட்ட கேஸ் இருந்தாலும் நீ தான் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்லை நான் அதாவது தண்டனை கொடுக்குறது பிஜேபியோட வேலை கிடையாது. வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல வாங்கி கொடுக்குறது பிஜேபி வேலை. அது வந்து தீர விசாரிச்சு அதுக்கான முடிவு அறிவிக்கிறது கோர்ட் அறிவிக்கணும். சரிங்களா? இல்ல சார், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கேஸ் நடக்குதுன்னா இப்போ வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு கேஸ், அதுக்கு ஆதாரத்தை 2G ஊழல் நடத்திட்டாங்கன்னு நீங்க தானே அவங்களுக்கு வந்து ஆதாரத்தை கொடுக்கணும். நீங்க வந்து கொடுத்துருந்தா கோகுல்ராஜ் கொலை வழக்கு, கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இவர் வெளியே வந்துட்டார். கோர்ட் என்ன ரிலீஸ் பண்ணாங்க? அவர் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? அவர் இப்போ ஜெயிலில் தானே சார் இருக்காரு. இல்லையே. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் வெளியே வந்துட்டாரா இல்லையா? அந்த கேஸ் ரத்து பண்ணி வெளியே அமைச்சிட்டாங்க. வெளியில சார், ஜெயிலில் தான் இருக்காரு. கிடையாது, நீங்க சரியா பார்க்கல. வெளியே வந்துட்டார், அவர் கேஸை முடிச்சு வெளியே வந்துட்டார். அப்போ அந்த வழக்கு எப்படி? இப்போ இந்த கள்ளச்சாராய வழக்கில் அப்போ எப்படி நீங்க ஒரு வருஷம் கூட அவனை உள்ள வைக்காம நீங்க எப்படி திமுக நபரை வெளியே விட்டீங்க? அதான் சார் நான் அந்த இருங்க நான் கேட்கறது பஸ் எப்படி நீங்க வெளியே விட்டீங்க? எப்படி வெளியே விட்டீங்கன்னு கேட்குறேன். ஒரு வருஷம் ஆகலைங்க. 69 பேரை கொன்ன கள்ளச்சாராய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அப்போது இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் சரியான ஒரு ஆதாரத்தை அங்கே கொடுக்கலையா? எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க உங்களுக்கு? சார் அவங்க ஒழுங்காக செயல்படல, நீங்களும் செயல்பட மாட்டீங்க. அது அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் அது என்ன வகையில் அதை நீங்கள் கேள்வி கேட்காம நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க? அதான் சார் புரியுதுங்களா? நீங்கள் அதை ஏன் கேள்வி கேட்குறீங்க? திமுக காரங்க வந்தால் திமுக காரங்க எப்போ கேட்பீங்க? நீங்கள் எப்போ கேட்பீங்க? எப்போ நீங்கள் என்றைக்குமே அப்படி தாங்க. நீங்கள் வந்து ஒன் சைடு தான். அந்த மீடியாங்கிறதே வந்து ஒன் சைடு முழுக்க அவங்களுக்கு கேட்பி பாருங்க. இந்த அரக்கோணம் பாலியல் வன்முறையில் எப்படி முன்ஜாமீன் கொடுத்தீங்க? எப்படி கோர்ட்டு முன்ஜாமீன் கொடுத்தது? நீங்கள் ஏன் பிபி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஏன் அரசாங்க வக்கீல எதிர்ப்பு தெரிவிக்கல? அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் அந்த பொண்ணு அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ குற்றம் சாட்டுது. இதுக்கு மேலே ஒரு வாக்குமூலம் என்ன? பப்ளிக்காக மீட்டிங்கில் பப்ளிக்காகவே ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லுது என்ன இப்படி பண்ணிட்டான்னு. இதை விட உனக்கு வாக்குமூலம் என்ன வேணும்? இது ஏன் மேற்கோள் காட்டி நீ முன்ஜாமீனை நீ எதிர்க்க வேண்டியதானே? எதிர்க்கல. அதான் சார், இந்தியாவோட தங்க மங்கைன்னு சொல்ல போகிற ஒரு வெஸ்லர் வந்து ஒரு பிஜேபி நபர் மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னோம்? நீங்கள் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா? அதாவது மத்திய அரசு என்ன சொல்லிச்சு? கேஸ் நடந்ததுங்க. அவர் மேலே கேஸ் நடக்கலன்னு சொல்லாதீங்க. கேஸ் நடந்தது. அதுக்கப்புறம் விட்ரா பண்ணது யார் கேஸை? அதான் சார், அந்த பதவியில அந்த கேஸை விட்ரா பண்ணது யாருங்க? சார் அவருடைய பையன் இல்லைங்க. அந்த கேஸை விட்ரா பண்ணாங்களா இல்லையா? அவங்களே விட்ரா பண்ண கேஸ் கொடுத்தாலும் விட்ரா பண்ணாங்களா இல்லையா? அப்புறம் இந்த பொண்ணு விட்ரா பண்ணாங்க. அதான் சார், பிஜேபி கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை, நீ கேஸ் நடத்த மாட்டேன்னு சொன்னாங்க. அது என்னங்க கதையா இருக்குது? இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் நான் பார்க்கதே கிடையாது இல்லையா? இன்னைக்கு அது தனித்துறை. இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக தானே, மத்திய அரசுக்கு எதிராக எவ்வளோ வழக்கில் அவங்க இன்னைக்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாங்க. அது போல தான் அதாவது பிஜேபி இடியாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, கோர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த தீர்ப்பிலும் தலையிடாது. எந்த தீர்ப்பிலும் தலையிடாது. அதை வந்து இடி ப்ரூவ் பண்ணணும், அது வந்து சிபிஐ ப்ரூவ் பண்ணணும். மத்திய அரசுக்கு அது சம்பந்தம் கிடையாது. மோடி வந்து இடியே இல்லை சிபிஐ யார் கீழே வருது? மத்திய அரசு கீழே வருது. அப்போ இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு போலீஸ் தப்பு நடக்குன்னா கொஸ்டின் யாரை கேட்பாங்க? தமிழ்நாடு அரசு சீஃப் மினிஸ்டர் கேட்பாங்க. அப்போ இடி வந்து ஒழுங்கான ஆதாரம் நானும் கேட்கணும். இப்போ தமிழ்நாடு பிரைம் மினிஸ்டர் தானே கேட்கணும். இப்போ இடி வந்துட்டு கிட்டத்தட்ட 90% ஆதாரத்தோட இந்த கேஸ் முடிக்கிறதா இருந்தாங்க. கடைசியில் ஸ்டே ஆர்டர் கொடுத்தது யார்? எந்த கேஸ் சார்? இப்போ இந்த டாஸ்மாக் கேஸை ஸ்டே ஆர்டர் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் சார். இதே சுப்ரீம் கோர்ட்டு முதல்ல 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விசாரிங்கன்னு சொன்னாங்க. திரும்ப ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து மாறி ஒரு இப்போ டாஸ்மாக் என்பது அரசாங்க நிறுவனம் என்றால் இப்போதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல தானே விசாரணை நடந்துச்சு. ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க? தப்புன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் யார் போனது? டிஎம்கே போயிருக்காங்க. எதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க போனாங்க? உங்களை தப்பு கிடையாதுல்ல? கேஸ் நடக்கட்டும் விட்டுற வேண்டியதானே சார்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட என்டிட்டி நீங்க எப்படி போய் ரைடு பண்ண முடியும்? எடப்பாடி அவர் ஆட்சியில தலைமைச் செயலகத்தில் போய் இடி ரைடு பண்ணாங்க, தெரியுமா உங்களுக்கு? இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? தனிநபர் தப்பு தானே? அது எப்படி என்னங்க தனிநபர் தப்பா? தனிநபர் எங்க ஒர்க் பண்றாரு?
டாஸ்மாக்ல ஒர்க் பண்றாரு. அப்ப அங்க தான் போய் ரெடி பண்ண முடியும். அப்ப இடி ஆபீசர் யாராவது வந்து ரைடுகள் எங்க விசாகனோட ஒரே ஒரு ஆபீஸ் question எதுங்க? சார். இப்போ வந்து விசாகனோட ஆபீஸ் எதுங்க? விசாகனோட டாஸ்மாக் ஆபீஸ். டாஸ்மாக் அப்புறம் அவர் வீடுங்க 2 இடத்துல தான் ரெடி பண்ணிருக்காங்க. அவர் வீட்டுக்கு போய் பண்ணலையா? அங்கேயும் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவர் வீட்டுக்கு போகாம ஒரு ஆபீஸ்க்கு மட்டும் போயிருந்தீங்கன்னா நீங்க பேசுறது கரெக்ட். அதே மாதிரி அரசாங்க ஊழியர்னாக்க தப்பு பண்ண மாட்டாங்களா? ஊழல் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க சார். அப்புறம் டாஸ்மார்க்னா ஊழல் நடக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? 10 ரூபா வாங்கலையா? மனசாட்சியோட சொல்லுங்க நீங்க. 10 ரூபா வாங்கலையா? வாங்குறாங்க தான் சார். அப்புறம் பின்ன இப்போ வந்து ஒரு இடி ஆஃபீஸர் வந்து தப்பு பண்ணி ஒரு லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து இடியோட ஹெட் ஆஃபீஸில் போய் மும்பையில் இல்லை டெல்லியில் போய் ரைடு பண்ணுவீங்க. நீ இவங்க பண்ணாங்களே தமிழ்நாடு அரசு பண்ணிச்சாங்க. அந்த தப்பு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேலே போடுவீங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு அரசு பண்ணிச்சா இல்லையா? அப்பயே அந்த சுப்ரீம் கோர்ட் கண்டிக்கல. அதான் சார், அந்த விமர்சனத்தை யார் மேலே வைப்பீங்க? யார் மேலே வைப்போம்? அந்த நபர் மேலே வைப்பீங்களா இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர்? எப்படி அது எப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேலே அப்போ வைக்க இங்க முடியும்? மட்டும் ஏன் டாஸ்மாக்ல மட்டும் இடி மேலே தாங்க வச்சோம். இடியை தான் இங்க இருக்கக்கூடிய மொத்த ஊடகமே அந்த தனிநபரை பத்தி பேசல. ஈடியிலே ரைடு ஓட்டம் பார்த்தீங்களா யார் பேசுனது? இங்க இப்போ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் என்ன பேசுனாங்க? ஈடிக்கே நாங்க ரைடு விட்டவங்கன்னு பேசுனாங்களே தவிர தனிநபரை பத்தி பேசுனாங்க. அதான் நீங்களும் பேசுங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்க டாஸ்மாகே ரைடு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆமா, டாஸ்மாக் நிறுவனத்தை ரைடு பண்ணா சொல்ல முடியும். ஒரு நிறுவனம் இருக்குங்க, இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தில் நடக்கிற விசாகனுங்கிறவர் டாஸ்மார்க்கோட நிர்வாக இயக்குனர். அப்போ அவர் தானே அதுக்கு மொத்தம் ஜவாப்தாரி. அப்போ அவர் தான் கேட்க முடியும். எந்த துறையில் நடக்குதோ அந்த துறையோட பேர் மென்ஷன் பண்ண தான் செய்வாங்க. விசாகன் யாருங்க? தனிப்பட்ட நபராங்க? பிரைவேட்டா வச்சிருக்காரு அவரு? டாஸ்மாக் வந்து பிரைவேட் நிறுவனமா? கிடையாதுல்ல. அது வந்து அரசாங்க நிறுவனம். அரசாங்க நிறுவனத்துக்கு ஒரு நிர்வாக இயக்குனராக இருக்காரு. அப்போ அது அரசாங்க நிறுவனத்தோட இயக்குனர் வந்து தப்பு பண்றாருன்னா அவர் சொந்த காசுல தப்பு பண்றாரு. அது சார், நீங்க கேட்குற கொஸ்டின்லாம் கரெக்ட் தான். இந்த கொஸ்டின் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இல்லை டிஎம்கே அரசு மேல மட்டும் தான் இருக்குமா, ஏடிஎம்கே மேல இருக்குமா? எல்லார் மேலேயும் தான் இருக்கும். அதுல வந்து எஃப்ஐஆர்ல அதிகமா பேர் யாருக்கு இருக்கு? இல்ல எங்களுக்கு பாரபட்சமா நீங்க எங்க முழுசா ஒன்று விசாரணை நடத்த நீங்க போய் ஸ்டே வாங்குறீங்களாங்க? ஸ்டே வாங்கினாங்க தாங்க தெரியும் ஏடிஎம்கே தப்பு பண்ணாங்களா டிஎம்கே தப்பு பண்ணாங்களான்னு. நீங்கள் போய் ஸ்டே வாங்கினே இருந்தீங்கன்னா எப்படி ஒரு முழு விசாரணை நடக்கும்? நீங்கள் விசாரணை முழுசாக நடக்க விடுங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை, ஏடிஎம்கே தான் தப்பு பண்ணிச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ விசாரணை முழுசாக நடக்க விடுங்க. ஈடிக்கு சுதந்திரம் கொடுங்க. ஈடியை வந்து ரைடு பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாங்க இந்த கேஸ் 41 கேஸ் வந்துட்டு 2016 21 வரைக்கும் போடுறதுன்னு சொல்கிறீங்க. கரெக்டா இல்லையா? அப்புறம் உங்களுக்கு என்ன பயம்? அதான் சுப்ரீம் கோர்ட் கேட்குது, நீங்கள் வந்து வரம்பு மீறி செயல்படுறீங்க, உங்களுக்கு என்ன கொடுக்க. நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஆட்சியில் ஊழல் நடக்கல. இது இந்த எஃப்ஐஆர் போட்டது வந்து 2016 2021 வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சியிலன்னு சொல்றீங்க. அதான் சார், சரிங்களா? இந்த இடத்துல தான் கொஸ்டினே வருது. நீங்க கன்விக்ஷன் ரேட் வந்து யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க கொஸ்டின் ஏடிஎம் நோக்கி வருது இல்ல? இல்ல, அதுதாங்க நானும் கேட்கறேன். நீங்க விசாரணை முழுசா நடக்க விட்டாதானங்க நீங்க போய் ஸ்டே ஆர்டர் வாங்குனது யாருங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன சார் சொல்றாங்க? சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் இருக்கிற கேஸ்க்கு மட்டும் இல்ல சார், இதுக்கு முன்னாடி இப்படி செயல்பட்டிருக்கீங்க கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ஏடிஎம் கேஸ்ல என்ன டெவலப்மென்ட்? இல்ல, இப்போ அந்த மொத்தமா சேர்த்தாங்க போய் விசாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஈடி வந்து டாஸ்மாக் ரைடு பண்ணாங்களா? டாஸ்மாக் கேஸ் மட்டும் இல்ல சார், இப்போ வந்து விஜயபாஸ்கர் வீட்ல ரைட் பண்ணீங்க. அந்த கேஸோட நாம வந்து டாஸ்மார்க்க பத்தி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? டாஸ்மாக் அதான் சார், ஈடி வந்து எல்லா விசாரணையும் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் எடுத்தாங்கன்னா முடிச்சாதானே அவங்க மேல நம்பிக்கை வரும். நீ எந்த கேஸை முடிச்சிருக்காங்க ஈடி? இல்ல ஈடி முடிக்கிறாங்க முடிக்கலன்னு கடை கிடையாதுங்க. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களா, ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க. இப்போ திடீர்னு வெடிகுண்டு மிரட்டல் வந்து இதுக்கு கொடுக்குறீங்க. எதுக்கு? விமான நிலையத்துக்கு கொடுக்குறீங்க. அப்போ அது வந்து பொருளின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்களா இல்லை போய் செக் பண்ணுவாங்களா? செக் பண்ணுவாங்க சார். செக் பண்ணிட்டு அங்கே எதுவுமே இல்லைன்ன பிறகு இது பொய்யா இல்லையான்னு அதே போல தான். அந்த பொய்யான இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுத்தாங்களா சார், அவங்க தண்டனை கொடுப்பீங்களா இல்லையா? இல்லை யார்? ஆமாம் கண்டிப்பா. அப்போ இப்போ ஈடியில் வந்து உண்மையான 41 கேஸை கொடுத்தது யாரு? மூல கேஸ் எது சார்? டாஸ்மாக்ல சார் எந்த கேஸாக இருந்தாலும் நீங்க இப்போ இன்னைக்கு பிரச்சனை என்ன சார்? டாஸ்மார்க் அதை பத்தி பேசுங்க சார். டாஸ்மார்க் 41 வழக்கு கொடுத்தது யார்? அப்போ அவங்க போய் சொல்லி கொடுத்துருக்காங்களா கேஸை? ஏடிஎம்கே மாதிரி பொய்யான புகார் கொடுத்துருக்கா டிஎம்கே? அப்புறம் அதான் சார், இப்போ வந்து யாருக்கும் தண்டனையும் வாங்கி கொடுக்க சார். நீங்க விசாரணையை முழுசா நடக்க விடல சார். இன்னும் நீங்க 10 தடவை சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்க. எப்படி சார் ஸ்டே ஆர்டர் வாங்க தோறு தப்பிக்க மாட்டானா அவன்? குற்றவாளி சொல்லுங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஸ்டே ஆர்டர் கொடுக்குறீங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் ரிமூவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டே ஆர்டர் கொடுக்குறீங்க. ஒரு ஈடி எப்படிங்க செயல்படும்? அவன் 90% ஆதாரத்தோடு இன்னைக்கு ரெடியா இருக்கிற போது சிபிஐ விசாரணைக்கு கேட்கறாங்க. அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு அரசு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஈடியை பார்த்து என்ன கேட்கறாங்க? நீ இதுக்கு முன்னாடி கேஸ்ல எப்படி ஒழுங்கா விசாரிச்சிருக்கியா, அதனால தானே உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு கேட்கறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் அந்த வார்த்தையை பயன்படுத்தினே தவறு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? டாஸ்மார்க் என்பது ஒரு அரசாங்க நிறுவனம். அந்த நிறுவனத்துக்குள்ள போய் நீ எப்படி ரைடு பண்ணுவேன்னு கேட்குது. இதே போல இடி என்பதும் ஒரு அரசாங்க துறை. அந்த இப்போ ஒரு துறையை நீ பாராட்டி பேசிவிட்டு ஒரு துறையை கேவலப்படுத்தி பேசுவதே தவறு. அந்த வார்த்தைகளே தவறு. அதே போல் அவர் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு? அந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய ஸ்டே கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் அவர்? அந்த கூட்டாட்சி தத்துவங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துவாங்க? பார்லிமெண்ட்டில் பயன்படுத்தணும், சட்டசபையில் பயன்படுத்தணும். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி வந்துட்டு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சரி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அந்த ஸ்டே ஆர்டரில் அந்த வார்த்தை இருக்கணும்ல. ஏன் அந்த ஸ்டே ஆர்டரில் அந்த வார்த்தை வரல? சரி இல்லை சார், சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கரெக்டாக தான் சொல்கிறாங்க. என்னன்னா இங்கே வந்து சார் கரெக்டாக சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்டே ஆர்டரில் நீ என்ன பேசுகிறீங்களோ அந்த ஸ்டே ஆர்டரில் இருக்கணும்.
கூட்டாட்சி தத்துவம் இது ஏன் நீங்கள் ஓரலாக வாயில் மட்டும் சொல்லிட்டு ஆனால் ஸ்டே ஆர்டரில் மட்டும் அந்த வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். அதான் சார் அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சட்டசபை மாதிரி நடந்துக்குதா, அப்போ வந்து பார்லிமெண்ட் மாதிரி நடந்துக்குதான்னு மக்கள் கேட்குறாங்க இன்னைக்கு கேள்வி. இப்போ வந்து டிவிஎஸ்சி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டாஸ்மாக்ல. அந்த கேஸ் ஒழுங்கா இவங்க விசாரிக்கிறதால நீங்கள் வரீங்க, இடி வந்து விசாரணை செய்கிறாங்க அப்படின்னும் போது இடி ஒரு கேஸ் போடுறாங்க, ஒழுங்கா வந்து விசாரணை செய்யல, அவங்கள யார் கொஸ்டின் கேட்பா? ஏங்க இன்னும் கேஸே முடியலங்க, இன்னும் வந்து குற்றச்சாட்டு சார் இடியில ஒரே டாஸ்மாக் மட்டும் தான் கேஸா? குற்றச்சாட்டு பதிவு பண்ணல. அதான் சார் இடியில டாஸ்மாக் மட்டும் தான் கேஸா? இங்க பாருங்க, இடியில் டாஸ்மார்க் மட்டும் தான் கேஸா கிடையாது, இங்கே டாஸ்மார்க் தான் பெரிய ஊழலே. இங்கே டாஸ்மார்க் தான் மிகப்பெரிய ஊழலே. இதை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. ஏன் நாங்கள் ஏன் அரசியல் பண்ணோம்? ஊழல் பண்ணால் தண்டிப்பாங்க, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஊழல் பண்ணால் தண்டிப்பாங்க. இப்போ கெஜ்ரிவால் பண்ணாரு, அப்போ கண்டிக்காத சுப்ரீம் கோர்ட்டு. ஜார்க்கண்டில் பண்ணாங்க, அப்போ கண்டிக்காத சுப்ரீம் கோர்ட்டு. தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் ஏன் கவனிக்குது? அதே போல் வைஸ் சான்சலர் விஷயத்தில் இங்கே இருக்க ஹைகோர்ட் வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்குது. அதே ஸ்டே ஆர்டருக்கு இவங்க மேலே போகிறாங்க, உடனே 26ஆம் தேதிக்கு அந்த விசாரணை எடுப்பேன்னு சொல்கிறாங்க. எப்படி 8124 வழக்கு இருக்குங்க சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற வழக்கு. அந்த வழக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம திமுக கொடுக்கக்கூடிய முக்கிய வழக்குகளுக்கு மட்டும் இவங்க உடனே தேதி கொடுத்து உடனே ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை நான் கேட்கலங்க, மக்கள் கேட்குறாங்க. அதான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு தீர்ப்பை வந்து விமர்சிக்கல, நீதிபதிகளே தப்பாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுங்க. நீதிபதி தப்பாக நான் சொல்லலைங்க, மக்கள் இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. மக்கள் இன்னைக்கு நீங்கள் போங்க, உங்களுடைய மைக் எடுத்துகிட்டு போங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டு பாருங்க. ஏன் அந்த ஸ்டேட்டுக்கு பண்ணாததை, டெல்லிக்கு பண்ணாததை, ஜார்க்கண்டுக்கு பண்ணாததை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் கேட்குறது மக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. அதான் யார் வந்து கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க நல்லா வாதாடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். யார் வாதாடுற? எங்கே வர்றாங்க? கவர்மெண்ட் எது கபில் சிபில் வந்து கவர்மெண்ட் வக்கீலா? ஆமாம் சார், யார் சார் கவர்மெண்ட் வக்கீலாங்க? ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வக்கீல் கிடையாதா? தமிழ்நாடு அரசுக்கு வாதாடுறதுக்கு கிடையாதா? அப்போ பிஜேபியோ இல்லை மற்ற கட்சிகளோ வந்து மற்ற லாயர்ஸ் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? அந்த அளவுக்கு வாதாடுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு வாதாடினா 50 லட்சம் கொடுக்குறீங்க. யார் எவன் அப்போ மட்டும் காசு எடுத்து கொடுக்குறீங்க? எவன் அப்போ மூட்டு காசுங்க? நாங்கள் கட்டுற வரி பணத்தை எடுத்து நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு, நீ கொள்ளை அடிக்கலன்றதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நீ 50 லட்சம் யாரோட பணத்தை எடுத்து கொடுக்குற? அப்புறம் இங்கே எதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கிறா? இங்கே எதுக்கு இங்கே அட்வொகேட் ஜெனரல் இருக்கா? இங்கே தமிழ்நாட்டில் அவங்களாம் போய் பேச வேண்டியதானே? விமர்சனம் தமிழ்நாட்டுக்கு மாதிரி தான் போதுமா, எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்துமா? நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன், நான் தமிழ்நாடு மட்டும் தான் பேசுவேன், சரிங்களா? நான் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட் எப்படி அது அவங்க பேசிப்பாங்க, அது எனக்கு தேவையில்லாது. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் தான் பேசுவேன். நான் வந்துட்டு திமுக கார மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டில் 1000 தப்பு வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்தில் தப்பு நடக்குது, ஒடிசாவில் தப்பு நடக்குது, ராஜஸ்தானில் தப்பு நடக்குது நான் சொல்ல மாட்டேன். நான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தனாக்கா நான் அதை பேசலாம். நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை தான் நான் பார்ப்பேனே தவிர மற்ற பிரச்சனை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. புரியுதுங்களா? அதாவது ஒடிசாவில் தப்பு நடக்குது, அது அவங்க பார்த்துப்பாங்க, அந்த மக்கள் பார்த்துப்பாங்க. அந்த மக்கள் வந்துட்டு அந்த ஆட்சி சரியில்லை மாற்ற போகிறாங்க. நீங்கள் குஜராத் மேலே 1008 வழக்கு சொல்கிறீங்க, 1008 பிரச்சனை சொல்கிறீங்க, ஆனால் தொடர்ந்து அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மோடியை தான் வேணும் தேர்ந்தெடுக்கிறாங்க. 26 வருஷமாக அங்கே மோடியோட ஆட்சி தான் அங்கே நடக்குது. அப்போ அந்த தப்பான ஒரு ஆட்சினாக்கா இந்த துரத்தி அமைச்சிருக்க மாட்டாங்களா? எதுக்கு அங்கே இருக்க போகிறாங்க? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இல்லை, இங்கே ஊழல் நீங்கள் இப்போ பாருங்கள், 3 தடவை ஏற்றிட்டீங்க கரண்ட் பில்லை. திரும்ப இந்த ஜூலை மாதத்தில் திரும்ப கரண்ட் பில் ஏற்றுறீங்க. வருஷம் கரண்ட் பில்லை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்து யார்? நீங்கள் உதய் மின் திட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். நீங்கள் வந்தவொடனே அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்களா? வெளியே எங்கே சார் வந்தாங்க? உள்ளதான் சார் கிடையாது சார். யார் சார் சொன்னால் உதய் மின் திட்டத்தை வெளியே வந்ததன் காரணமாகத்தான் எங்களுக்கு வந்து உபரி கரண்ட் கிடைக்குது, எங்களுக்கு ஓரளவுக்கு அதில் லாபம் கிடைக்குது. செந்தில் பாலாஜி பேசினார். இது வந்து ஒரு ஃபேக்டாகவே நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபேக்டாக ஒரு மிஸ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது. ஆனால் உதய் திட்டத்தில் இப்போ தமிழ்நாடு உள்ளே இருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து வருஷம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யார்? தமிழக இந்த மின் திட்டத்தை சேஞ்ச் பண்ணுறது வேற, நீ மின் திட்டத்தை ஒன்று ஏற்றுன்னு சொல்லலை, சேஞ்ச் பண்ணுறது வேற, ஏற்றுன்றது வேற. திட்டத்தில் தமிழ்நாடு இருக்காங்க தானே? இல்லை, நான் சொல்கிறது கேளுங்களேன். சேஞ்ச் பண்ணுறது வேற. என்னது? உங்களுடைய அந்த பைசா முறையை சேஞ்ச் பண்ணுறது வேற, தொகையை சேஞ்ச் பண்ணுறது வேற, ஏற்றுறது வேற. ஏற்றுன்னு மத்திய அரசு சொல்ல. அதான் உதய திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வருஷம் வந்து நீங்கள் வந்து கரண்ட் பில்லை வந்து மாற்றிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? உதய் மின் திட்டம் இல்லைங்க. உதய் மின் திட்டத்தில் என்ன இது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய உபரி அந்த சரத்து அங்கே உதய் மின் திட்டத்தில் இல்லை. இங்கே எதில் நீங்கள் வந்து வருஷம் நீங்கள் வந்து டேரிஃபை மாற்றணும் அப்படின்ற சரத்து இங்கே இல்லை. கிடையாது, அதில் கிடையாது. இவங்களா இது பண்ணுறது. அதே மாதிரி வருஷம் பண்ணணுன்னாக்கா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 3 தடவை கரண்ட் பில் ஏற்றிருக்கிறாங்க. மாற்றுறது வேறு, ஏற்றுறது வேறு. புரியுதுங்களா? ஏற்றணும் தான் சார் உதவி மின் திட்டத்தில் இல்லைங்க. ஏற்றணும்னு எந்த விதிலையும் கிடையாதுங்க. இவங்களோட தேர்தல் வாக்குறுதி என்ன? இப்போ உதவி மின் திட்டத்தில் இவங்க இருந்தாங்கன்னா தேர்தல் வாக்குறுதி இவங்க நிறைவேற்றிருக்கணும்ல. மாதந்தோறும் மின் கட்டணம் யார் சொன்னா? 4 வருஷம் ஆச்சா? ஏன் இவங்க பண்ணல? அதான் சார், இவங்க தேர்தல் வாக்குறுதி மாதந்தோறும் நான் மின் கட்டணத்தை போடுவேன்னு சொன்னேன். அப்படி போட்டாக்கா எவ்வளோ மிச்சமாகும் தெரியுமா? எவ்வளோ? ஏன்னா நீங்கள் ஒரு டேரிஃப் வச்சுருக்கீங்க, அந்த 100 வரைக்கும் ஒரு டேரிஃப், 100 வரைக்கும் ஃப்ரீ, 200க்கு மேலே ஒரு டேரிஃபு, 300க்கு மேலே ஒரு டேரிஃபு, 400க்கு மேலே 500க்கு மேலே ஒரு டேரிஃபு நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்படி ஒவ்வொன்றா ஏற்றிட்டே போகிறீங்க. 800 மேலே போனாக்கா அப்படியே கிட்டத்தட்ட 10,000 கட்டினா நீங்கள் 25,000 கட்டுறான்.
இன்னைக்கு திரும்பவும் நீங்கள் 3வது முறை ஏற்றுறீங்க சொன்னால் நீங்கள் மத்திய அரசு மேலே பழி போடுறது பொய். அதான் சார் மத்திய அரசு அது மாதிரி சொல்லலை. அதான் சார் ரூல்ஸை கொண்டு வரதே மத்திய அரசு ஏங்க ரூல்ஸ் என்ன கொண்டு வந்தாங்கன்னாக்கா நீ மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கன்னு தான் சொன்னா, ஏற்றி அமைச்சு கொடுங்கன்னு மத்திய அரசு அதான் சொல்லுங்க. சார் இப்போ வந்து ஜிடிபி நீங்கள் ஏற்றி அமைச்சு கொடுங்கன்னு அந்த வார்த்தையை எனக்கு காட்டுங்க பார்க்கலாம். அதான் சார் இப்போ வந்து ஜிடிபி இருக்கு, ஜிடிபி வந்து தமிழ்நாட்டில் வளருது, இப்போ இந்தியாவில் வளருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி கரண்ட் ரேட்டாக வருஷம் வருஷம் மாற்றணும் ரூல்ஸ் கொண்டு வந்து யாரு? திரும்ப சொல்கிறேன் சார், மாத்திரு சொன்னால் தப்பு கிடையாது சார், ஏத்திரு சொன்னால் தப்பு சார். அந்த உதய மின் திட்டத்தில் ஏத்தின்னு இருக்கா? இருந்தால் காட்டுங்க எனக்கு. இருக்கு சார். ஏன் காட்டுங்க, நான் காட்டுங்க சார். உதய மின் திட்டத்தில் நீங்கள் மாத்துன்றது வேர்டிங் வேற, ஏத்துங்கிற வேர்டிங் வேற, சரிங்களா? எப்படி மாத்துங்கிற வேர்டிங் வேற, ஏத்துங்கிற வேர்டிங் வேற. நீங்கள் வருஷம் வருஷம் ஏற்றிக்கிங்கன்னு சொல்லலங்க. தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டே இருக்கு. அப்படின்னும் போது ஒரு ஸ்டேட்டுக்கு வர இண்டஸ்ட்ரியை நீங்கள் தடுத்து ஏன் மற்ற ஸ்டேட்டு கொண்டு போறீங்க? ஏங்க அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான், கியா கம்பெனியாக போச்சு. நீ 10% கமிஷன் காட்ட எப்படிங்க உள்ளே வருவான்? நீ அவனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், அவனுக்கான இதுவை கொடுக்கணும். நீ அவங்ககிட்ட உள்ளே வரும்போதே எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடு, அவ்வளோ கமிஷன் கொடுன்னு கேட்டால் எவன் வருவான் சொல்லுங்கள்? தமிழ்நாடு உள்ள இன்னைக்கு தொழிற்சாலைகள் வரத்துக்கு யோசிக்கிறான் இன்னைக்கு. ஏன்னாக்கா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம். எந்த தொழிற்சாலையை நீ வளர விட்டுருக்கீங்க? நான் கேட்குறேன், ஸ்டெர்லைட் ஆலையை மூடுன்னு சொல்கிறிய. இங்கே இருக்கிற நிறைய அறப்போர் இயக்கங்கள், நிறைய இயக்கங்கள் இருக்குது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடு, அந்த ஆலையை மூடு, இந்த ஆலையை மூடுங்கிற. என்னைக்காச்சும் நீ மது ஆலையை மூடுன்னு போராடிக்கிறியா? எவனா போராடி இருக்கானா? இந்த மே 17 இயக்கத்திலேருந்து எல்லாருமே நான் கேட்குறேன், அறப்போர் இயக்கமாகட்டும் யாராவனா இருக்கட்டும், இந்த சமூக சீர்திருத்தவாதி சொல்கிற எல்லாருமே இன்னைக்கு மது தொழிற்சாலையை வச்சிருக்கிறவங்க திமுகவினர் என்று கனிமொழி ஒப்புக்கொண்டவங்க. அப்போது அந்த தொழிற்சாலையை மூடு, மது தொழிற்சாலையை மூடு, சாராய ஆலையை மூடுன்னு ஒருத்தம் போராடல. ஆனால் நீ ஸ்டெர்லைட்டை மூடுன்னு சொல்கிற, நீங்கள் டங்ஸ்டன் துறைமுகம் வேணாங்கிற. மக்களுக்கு என்ன அடிப்படையாக வேலை வாய்ப்பு அதிகமாக வருமோ வேலை வாய்ப்பு வேணாங்கிற, ஆனால் தாலி அறுப்பு மட்டும் வேணுங்கிற. எப்படி அது? டங்ஸ்டன் வந்து பிஜேபி அண்ணாமலை எல்லாருமே வேணும்னு சொன்னாங்க சார். அதான் சார் வேணாம்னு சொல்லிட்டாங்க, விட்டாச்சு, சரிங்களா? இப்போ நீங்கள் அதனால தான் சார் பிரச்சனை. இப்போ அதனால தான் அந்த கம்பெனி யாரும் உள்ளே வர மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க, ஒரு கார் கம்பெனி வருதுனாக்கா இவ்வளோ தண்ணி செலவாகுதுன்னா சாரா ஆலையில் தண்ணி செலவாகலையா? ஆகுது. ஆகலையா? சார் இப்போ ஆகுதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் மத ஆலைகள் இருக்கா? புரியல. தமிழ்நாட்டில் மட்டும் தான் மத ஆலை இருக்கு சார். நான் தமிழ்நாட்டில் பிறந்துக்கிறேன் சார். நீங்கள் தமிழ்நாடு கேள்வி தான் சார் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அப்போ சார் நீங்கள் என்கிட்ட கேட்கறது தமிழ்நாடு கேள்வியை கேட்குறீங்க. நீங்கள் வந்துட்டு நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஒடிசாவில் போகிறல, நான் உத்தரப்பிரதேசில் போகிறல, தமிழ்நாட்டில் போகிறேன். தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டை விட இங்கே வந்துட்டு அதிகமான மது தொழிற்சாலைகள் இருக்குது. இங்கே அதிகமான 10 ரூபா இங்கே தான் சார் வாங்குறான் எனக்கு தெரிஞ்சு. அதான் சார் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சி வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு நான் ஆட்சி பண்ண வரப்போனா நீ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் இந்த ஸ்டேட்டில் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டேட்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்களா, மது விலக்குலாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. குஜராத் மது விலக்கு இருக்குல்ல? குஜராத் மட்டும் தானா உங்கள் ஸ்டேட்டில் வந்து ஆட்சி கேட்குறேன்? குஜராத் மது விலக்கு இருக்கு. இல்லை சார், குஜராத் மட்டும் தான் நீங்கள் பிஜேபி ஆளக்கூடிய எந்த ஸ்டேட்லையுமே அரசாங்கம் மது விற்கலாங்க. சார் இப்போ குஜராத்தில் ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. குஜராத்தில் சுத்தமாக மது கிடையாது சார். மது இருக்குது இல்லை, ஆனால் அரசாங்கம் விற்கிதாங்க. பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்தில் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு வாணிபம் கழகம் போல அங்க நடத்துதுன்னு சொல்லுங்க சார். அது ரெண்டாவது பிரச்சனை சார். மது அப்போ யார் வேணா விற்கலாம் எந்த ஸ்டேட்ல. இப்போ கூட முன்னாள் தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், இப்போ இருக்கவும் கூட சரி, மதுவை நிரந்தரமாக ஒழிக்க முடியாது, படிப்படியாக ஒழிப்போம் தான் சொன்னாங்க. இவங்களும் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? நாங்கள் மதுவை வந்துட்டு இவங்க தேர்தல் வாக்குறுதி முதல் கையெழுத்தே எங்கள் அண்ணன் வந்துட்டு மது ஒழிப்புல போடுவார். 2016 சொன்னதை இப்போ சொல்றீங்க? நான் சொல்றது இவங்க சொன்னது. அது 2016 எலெக்ஷன்ல சொன்னாங்க. யார் சொன்னது? பூரண மது விலக்குன்னு 2016 சொன்னாங்க, 21 சொல்லல. யார் சொன்னது? டிஎம்கேவோட அறிக்கையில வந்து பூரண மது விலக்கு இல்ல சார். 2021 மது ஆலைகளை மூடுவோம்னு சொன்னது இவங்க இருக்கு. அதுல இருக்கோ இல்லையா அவங்க வந்து பேசின பேட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதான் சார் 2016 ஒரு பேச்சு பேசுறாங்க, 2021 ஏன் பேசுறாங்க? அவங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கு. அதே மாதிரி என்னங்க இது கதையா இருக்குது? என்ன அரசியல் காரணமா இருக்க முடியும்? என்ன அரசியல் காரணம் சொல்லுங்க. அவங்க 2016 நாங்க வந்து பூர்ண மது விலக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னோம், எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல, அதனால நாங்க படிப்படியா குறைக்கணும்னு சொல்லிட்டு 2021 அப்படின்னு சொன்னாங்களா அந்த வார்த்தையை? ஆமா. என்ன சொன்னாங்க? நாங்க அப்படி சொன்னோம், ஆனா எங்களுக்கு அதனால ஓட்டு போடல. சாராயாலையை நாங்க மூடுன்னு சொன்னதால எங்களுக்கு ஓட்டு போடல, சாராயாலையை திறந்தாதான் ஓட்டு போடுன்னு சொன்னாங்களா? ஓட்டு விழுன்னு சொன்னாங்களா? தேர்தல் அறிக்கையில முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கலாம். அதுல வந்து 2016 பூர்ண மது விலக்குன்னு சொன்னாங்க, 2021 பூர்ண மது விலக்கு இல்ல சொன்னேன். ஏன் பூர்ண மது விலக்கு இல்லன்னு சொன்னாங்க? நீங்க காட்டுங்க. பூர்ண மது விலக்கு அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை சார். நான் 507 இதுலயும் நான் பேசுறேன் சார். நீங்க அவங்க தெளிவா, அதாவது ஒவ்வொரு மீட்டிங்லயுமே அவங்க இவரும் பேசியிருக்காரு, அவங்களும் பேசியிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்க? கனிமொழி என்ன சொன்னாங்க? எங்க அண்ணா வந்தா இந்தியாவிலேயே அதிகம் விதவைகள் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது, சாராயம் பெருக்கெடுத்து ஓட்டு பேசுனது யாரு? கனிமொழி பேசுனா. ஆனா இப்ப செத்தது யாரு? அவங்க ஆட்சியில் அதிக பேர் செத்தாங்களா, இவங்க ஆட்சியில் அதிக பேர் செத்தாங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு திமுக ஆட்சியில். அப்புறம் பின்ன அவங்க தப்பு பண்றாங்க சார். அவங்க சார் அவங்க தப்பு. இப்போ இவங்க வந்து தப்பு பண்ணாங்க தானே சார், அவங்க திமுக ஓட்டு போட்டாங்க. அதே தப்பு திமுக செய்தா இல்லையா? செஞ்சுதானே. அப்போ அதிமுக பாஜக வந்து தமிழ்நாட்டில் மது விலக்கு இருக்கா? மது விலக்கு வந்து மதுவை நாங்கள் முற்றிலுமாக ஒழிப்போம். நான் எங்களோட தேர்தல் அறிக்கையில கிடையாது. அப்படி அண்ணாமலை அவர்களும் பேசல. அவங்கள மட்டும் கேட்கறதுல என்ன இருக்கு? அவங்க வந்து பூர்ண மது விலக்குன்னு நாங்கள் சொல்லலை, சரிங்களா? படிப்படியாக குறைன்னு சொல்கிறோம். இப்போ ஏடிஎம் காட்சியில் ஜெயலலிதா வந்து முதல்ல 500 கடை மூடினாங்க, டைமிங்கை மாற்றினாங்க, சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மாதிரி நீ ஒன்றுமே ட்ரை பண்ணலையே. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கடைகளை குறைச்சிருக்கோம். அப்படி எங்கே குறைச்சிருக்காங்க? 5250 கடை இன்னும் அப்படியே தான் இருக்குது.
எங்கே கடையை குறைச்சிருக்கீங்க? எங்கே கடையை குறைச்சிருக்கீங்க சொல்லுங்கள். இன்னும் 5200 கடை அப்படியே இருக்குது. ரேஷன் கடை கம்மிங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கடை கம்மி, டாஸ்மாக் கடை ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கம்மி, டாஸ்மாக் ஜாஸ்தி. இது மாதிரி தான் இந்த தமிழ்நாடு இருக்குது இன்றைக்கி. சரிங்களா? அதனால் இந்த டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கே நடந்திருக்கு. அது மறுக்கவே முடியாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விரைவில் அமலாக்கத்துறை அதுக்கான அறிக்கையை கொடுக்கும். அது இல்லாமல் சிபிஐக்கு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டை வந்து சிபிஐக்கு மாற்றுறதுக்கு பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சிபிஐக்கு மாறும்போது மொத்த வழக்கோடைய டீட்டெயில் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இடியை தயவு செஞ்சு வேலை செய்ய விடணும். அது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து வேலை செய்ய விடணும். அவங்கள வந்துட்டு ஒரு 2 மாதமாகவே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு இழுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஸ்டே ஆர்டர் கொடுக்குறீங்க, ஒரு தடவை பண்ணுங்கிறீங்க. அப்போ என்ன தான் பண்ண ஒரு இடி சொல்லுங்கள்? என்ன தான் ஒரு இடி பண்ண முடியும்? அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடணுங்க. நீங்கள் டைம் கொடுக்க எஸ்கேப் ஆகிறது எப்படின்னு தான் பார்ப்பாங்க. இவ்வளோ உத்தமமாக பேசுகிறீங்கல்ல, இடி ரைடு வந்துச்சுல, எங்கே போனார் ஆகாஷ் பாஸ்கர்? எங்கே போனார்? ரித்தீஷ் எங்கே போனார்? உத்தமம் தானே நீங்கள்? ஏன் ஆஜராக வேண்டி தானே? சம்மன் கொடுக்குறாங்கல்ல, வந்து ஏன் ஆஜராக முடிக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து அவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி வெளியே ஓடிட்டார் சார். ஏன் ஓடினார்? அந்த இன்ஃபர்மேஷன் இடி கிட்ட தான் வந்திருக்கணும் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்னங்க இது? என்ன இதெல்லாம் வந்துட்டு அதுதான் தொடர்ந்து இந்த இடி நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணமே. அவர் எப்படி ஓடுவார்? அதான் சார், இடி வந்து ரைடு சார் ஏன் ஓடணும்னு கேட்குறேன். ஏன் ஓடணும் சார்? அவர் ஓடுறாரு, தப்பு பண்ணிட்டாரு, ஒத்துக்கலாம். இடியிலுக்கு இன்ஃபர்மேஷன் அவருக்கு எப்படி கிடைக்கும்? இடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவருக்கு போச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ எப்படி அவர் வெளியே போனார் இடி வரதுக்கு முன்னாடி, ரைடுக்கு முன்னாடி? அவர் தான் தெளிவாக சொல்கிறாங்களா, அவர் இடி வரும்போது அவர் வீட்டில் கிடையாதுன்னு. இடி வந்ததுக்கு அப்புறம் தான் தலைமறைவு. அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் இருந்திருக்காரு. ரித்தீஷ் வீட்டில் இருந்திருக்காரு. அவர் வீட்டில் இருக்கிறான்னு தெரிஞ்சு தான் போயிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவர் இல்லை. அதே போல ஆகாஷ் பாஸ்கர் இடி ரைடு வரவங்களும் இன்ஃபர்மேஷன் அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீங்க அவர் இடி வராங்க, அவர் வீட்டில் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் டிரைவர் தெளிவாக சொல்றாரு, இப்போதாங்க போனார் கிளம்பி, இப்போதாங்க போனார் கிளம்பி. சார் வரும்போது தான் இன்ஃபர்மேஷன் வரும். இதுதாங்க நீங்கள் எப்பயுமே சரி, இந்தியாவை நம்ப மாட்டீங்க, சைனாவையும் பாகிஸ்தானை நம்பர் ஆளுங்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் நம்ம நாட்டோடைய ராணுவத்தை நம்ப மாட்டீங்க, பாகிஸ்தான் ராணுவம் வல்லரசுன்னுவீங்க, நம்மளோட ராணுவத்தோடைய குண்டெல்லாம் வந்துட்டு போலின்னுவீங்க, சைனாவோடது நல்லதுன்னுவீங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது காலம் உங்களை அது ஊறி போச்சு உங்கள் பிளட்டில். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுக்க மாட்டோம். டேட்டா கொடுக்கறது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஷே ஆர்டர் கொடுத்துறீங்களா? ஏன் கொடுக்குறீங்க? ஒரு முழுசாக அவனை விசாரிக்க விட மாட்டேங்கிறீங்க. தப்பு இல்லைண்ணா, நான் என்ன கேட்குறேன், திரும்ப சொல்கிறேங்க, தப்பு. நீ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையோ இதெல்லாம் விடுங்க, தப்பு இல்லைல்ல உங்க மேலே. இன்ஃபர்மேஷனே கொடுத்ததா கூட நீங்கள் வச்சிங்களேன் உங்களுடைய கூற்றுப்படி. ஏன் நீ ஓடின? அதான் சார், அவர் ஓடிட்டார், தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணவரை பிடிக்க வேண்டியது நம்மள. துபாயில் ஜாலியாக இருக்காரு, அவர் இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஈடிக்கு தெரியுது இல்லையா? உங்களுக்கு தான் தெரியுது. பத்திரிகையாளருக்கு தெரியுது அவர் துபாயில் இருக்கிறாரு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. பத்திரிகையாளருக்கு தெரியுது தவிர ஈடிக்கு தெரியல. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு பத்திரிகை சுதந்திரம் வந்து நாட்டில் இருக்குது பாருங்க. அப்போ அங்கே இருக்கிறார் இல்லையா? இப்போது ஈடி போய் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, தமிழ்நாடு போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுமா? ஈடி வந்து காணாம இவர் இல்லைங்க, இவர் இல்லை சார். வெளிநாட்டில் இருக்காருன்னா சென்ட்ரல் ஃபாரின் பாலிசி தடை கொடுத்துட்டீங்க. இப்போ டாஸ்மார்க் தடை கொடுத்துட்டீங்க. இப்போ இடியால் வேலை செய்ய முடியாது. அப்போ அதுக்குள்ளே என்னெல்லாம் ஓட்டை இருக்குது, எப்படிலாம் வெளியே வர முடியும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இப்போ நடக்கிறதே அதுதான். இப்போ இந்த ஒரு 2 மாத காலம் வந்து தடைங்கிறது, இப்போ தடை மேலே திரும்ப அவங்க போயிட்டு இவங்க வழக்கை கொடுக்கறதுக்குள்ளே எந்தெந்த ஓட்டையிலேருந்து வெளில வர முடியுமோ எல்லா ஓட்டையிலும் வெளியே வந்துடுவாங்க. ஸோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தவங்க ரொம்ப நன்றி.